ஓம் கணேசாய நமக. பணிவறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ரிஷப குருப்பெயர்ச்சி, அதாவது மேச ராசியிலே இருந்து வந்த கோவிந்த குரு இப்பொழுது ரிஷபத்திற்கு பிரவேசம் ஆகின்றார். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், ஆங்கில தேதியிலே 1/5/2024 புதன்கிழமை, கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியும் திருவோணம் நட்சத்திரமும் சித்த யோகமும் கன்னி லக்கினமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று பிற்பகல் 3:57 அளவில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே, அதாவது ரிஷப ராசியிலே விஜயம் செய்கின்றார். ஒன்றை கவனிக்க வேண்டும். அஷ்டமி கிருஷ்ணருக்கு உரியது, திருவோணம் மகாவிஷ்ணுக்கு உரியது. அந்த நாளிலே சுக்கிரனுடைய வீட்டிலே இந்த குரு விஜயம் செய்கின்றார். இந்த ரிஷபத்துக்கு அதிபதியாகிய சுக்கிரன் அசுர குரு, அங்கே பிரவேசம் செய்கின்றவர் தேவகுரு. இந்த வீடு அவங்க 2 பேருக்குமே பகையாளிகள். அதே சமயத்துல குரு தன்னுடைய வீடான மீனத்திலே இந்த பகையாளிக்கு உச்சத்தை கொடுக்கின்றார். இது கிரகங்களுக்குள்ளே உள்ள திருவிளையாடல்கள். இந்த திருவிளையாடல்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்ப இருக்க முடியாத, தனியா வீடியோ போடுவோம். இந்த பெயர்ச்சியானது மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன நன்மைகளை அள்ளி கொடுக்க போகின்றார்? அந்த நன்மைகள் அள்ளி கொடுக்க போகின்றாரா, கிள்ளி கொடுக்க போகின்றாரா? അല്ലെങ്കിൽ 3ஆம் இடத்து குரு சிரமத்தை கொடுக்க போகின்றாரா? இது பற்றிய ஒரு சுருக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்க மீன ராசி, வானமண்டலத்திலே இந்த குரு பெயர்ச்சி ஆகிறச்சே எந்த மாதிரியான கிரக கூட்டங்கள் இருந்தது அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பார்த்துருவோம். மீன ராசி, உங்கள் ராசியிலே செவ்வாய், புதன், ராகு. உங்களுக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், அதாவது மேசத்தில். ரிஷபத்தில் பயிற்சி அடைந்து வந்த கதாநாயகன் குரு. 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு சுத்தம். 7ஆம் இடத்திலே கேது. 8, 9, 10 சுத்தம். 11ஆம் இடத்திலே சந்திரன். 12ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோண சனி. இப்போ இந்த சீன்ல சூரியன் உச்சம், குரு பகை, அடுத்தபடியாக சனி ஆட்சி மூல திரிகோணம், புதன் நீசம். இந்த மாதிரியாக இந்த நீச்ச ஆட்சி உச்சம் என்பது இப்படி இது வேறு இருக்கிறது. இந்த குரு 3ஆம் இடத்திலே சென்று இருப்பது நல்லதா கெட்டதா? பொதுவா 2, 5, 7, 9, 11 குரு வந்தால் ஸ்தான பலம் நல்லது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏற்கனவே இந்த குருவுக்கு ஸ்தான பலம் அதிகமா, சக்தி அதிகமா, பார்வை பார்க்கின்ற பலத்திற்கு சக்தி அதிகமா அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மீனராசி அன்பர்கள். இப்ப நம்ம பார்வை மட்டுமல்ல, அனைத்து பலன்களையும் நம்ம வச்சு பார்க்கணும், ஒவ்வொரு வீடு. ஏனென்றால் 12 வீடுகளிலே ஒரு மனிதனுடைய அவ்வளவு வாழ்க்கையையும் அடைத்திருக்கின்றார்கள் அந்த காலத்துல அந்த ரிஷிகள், ஞானிகள். இந்த 12 வீடுகளும் 27 நட்சத்திரங்கள். இந்த மாதிரியாக அதிலே வாழ்க்கை முழுமையாக அங்கே அடைக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணங்களை அங்கே குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். 1ஆம் வீடு தான், தனது நடை, உடை, பாவனை, தோற்றம், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கீர்த்தி, பிரதாபங்கள். இந்த வீட்டுக்கு 8ஆம் வீடு என்பது அந்த ஆய்வுகளை குறிக்கக்கூடிய வீடு. பட்சே 8ஆம் வீட்டுக்கு அதிபனும் 1ஆம் இடத்துக்கு அதிபனும் ஒருத்தருக்கு எதிரிகள். இந்த 1ஆம் இடத்துக்குரியவனுடைய வலிமையை விட 8ஆம் இடத்துக்குரியவனுடைய வலிமை குறைய வேண்டும். அப்படி குறைந்தால் ஆயுள் தீர்க்கம், கௌரவம் பெருகும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இருக்கப்படாது. 8க்குரியவன் வேற எங்க போய் இருக்கட்டும், பட் 8ஆம் இடத்துல இருக்கிறத விட வேற எங்காவது போயிருந்தால் நல்லது. மேலும் மொத்தத்துல, அதாவது ஜோதிட கணக்கின்படி அவங்களுடைய வீட்டிலேயே இருந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த சிரமமும் கிடையாது. இப்ப
நாம் குடியிருக்கிறோம், நம்ம சொந்த வீட்டை விட்டுண்டு இன்னொரு வீட்டில் போய் வாடகைக்கு எடுத்து குடியிருக்கிறோம்னா அங்கே நமக்கு வலிமை கம்மி தான். என்னதான் நம்ம கோடீஸ்வரங்க காரு பங்களா எல்லாம் வச்சிருந்து சொந்தத்தில் வச்சிருந்தும் ஒரு இன்னொருத்தருடைய வீட்டில் வாடகைக்கு குடியிருப்போமையானால் அங்கு நமக்கு மரியாதை சற்று கம்மியாகத்தான் இருக்கும். கோடீஸ்வரன் இருக்கிறான் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிக்கிடலாம். சரி, எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இருக்க முடியாது, அது வேற. ஏழைகள் நடுத்தர வர்க்கங்கள் அந்த வாடகைக்கு குடியிருக்கும் பட்சத்திலே அது சிரமமான வாழ்க்கை, கொஞ்சம் பயந்த வாழ்க்கையாகத்தான் அமையும். அதே சமயத்தில் அவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலே இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டிய மகத்துவம் வேறு. சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, தண்ணி குடித்தாங்களோ குடிக்கலையோ, பட்னியாக கிடந்த கூட தங்கள் சொந்த இல்லத்தில் இருப்பது அது வேறு. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான கணக்கு. ஆகையினால்தான் என் கிரகங்களுக்கும் அதே போல எந்த கிரகமானாலும் அடிப்படை அந்த ஆதிபத்திய தோஷத்தின் அடிப்படையிலே அவாவா ஆத்துல, அதாவது வீட்டில் இருந்தாச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. 8ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்துலையும் அப்படி இருந்தால் 1ஆம் இடத்துக்குரிய 1ஆம் இடத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட கணக்கு வரும். இப்படி இருந்தால் அது நல்லது. சரி, அப்படி இருந்தால் நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி எல்லாரும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் பலாபலங்கள் மாறுபடுகின்றது. இப்போ 1ஆம் இடத்துக்கு அதிபனாகிய அந்த குரு பகவான் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்திலே இருக்கின்றான். இவர் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். அப்படி கணக்கு. அப்ப 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே லக்ன நாயகன் இருந்தால் ஆயுள் கெட்டிப்படும். 8ஆம் இடத்துல லக்னேசர் இருந்தாலும், அதாவது இதுல என்னன்னு சொன்னா 8ஆம் இடத்துக்குரியவன் விடைய 1ஆம் இடத்துக்குரியவன் எந்த வீட்டில் இருக்கின்றாலோ அந்த வீட்டை வலுவடையை செய்வான். இதுதான் கணக்கு. 1ஆம் இடத்துக்கு உரியவன் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் வலிமையை அதிகப்படுத்துவார். அவருக்கு தெரிஞ்சது அதான். ஏனென்றால் அந்த ஜாதகனுக்கு அவர் நல்லது செய்யணும். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வலிமைப்படுத்தி கொடுக்க வேண்டும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் 8ஆம் இடத்தை வலிமைப்படுத்தி கொடுப்பார். அதாவது ஆயுளை கெட்டிப்படுத்தி கொடுப்பார்னு அர்த்தம். 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அது ஒரு ஆயுள் ஸ்தானத்தை போலத்தான். ஆக இப்பொழுது மீன ராசியை பொறுத்தமட்டில் 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே ராசி நாயகன் இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் முதலில் அதிகம் பெருகும். ஆயுள் வலிமை, தன் கௌரவம் உயரும். 2ஆம் இடத்துல இருந்ததை விட 3ஆம் இடத்துல ஏன் கௌரவம் உயரும் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, அதான் 8க்கு 8 அந்த வீடு ஒன்று. பகை வீட்டில் சென்று இருக்கும் குரு, அதாவது வீடு பகை வீட்டில் இருக்கின்ற காரணம் ஒன்று. 1க்கும் 10க்கும் அதிபதியாகிய உள்ள நாயகன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற நாயகன். இதுல இன்னொரு கணக்கு இப்படி வரும். 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர்கள் கேந்திர ஆதிபத்திய தோஷம் உடையவர்கள் ஆவார்கள். 1ஆம் இடத்துக்கு சுபக்கிரகமாக வருகின்ற காரணத்தினால், அப்படி வருகின்ற காரணத்தினாலே அவர் மறைவது 2ஆம் இடத்தில் இருப்பதை விட 3ஆம் இடத்திலே சென்று மறைவதுதான் யோகம். ஏனென்றால் ஆதிபத்திய தோஷம் விலகுகிறது. ஆகையினாலே சில முட்டுக்கட்டைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்குண்டான முட்டுக்கட்டைகள் அனைத்தும் இந்த தருணத்திலே விலகும். இதில் இன்னொரு வேடிக்கை, இப்போ வந்த உடனே கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான் அவர் பிரவேசம், 2ஆம் பாதத்தில் தான் பிரவேசிக்கின்றார். கார்த்திகை 2ல் பிரவேசமானால் நவாம்சையில் நீசமாகி விடுவார். இது இன்னும் சற்று பலம் அதிகம். ஆக குருப்பெயர்ச்சி ஆன நாளில் இருந்தேயே இந்த மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு சகல வல்லமையும் கிடைக்கும். போட்டித் தேர்வில் நிறைய தோல்வி அடைந்த மாணவிகளுக்கு இது நல்ல தருணம். கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம். நீங்கள் எதிர்பார்த்து 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வெற்றி சேரும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. நழுவி போய் கொண்டிருந்த அந்த வெற்றி கனி இந்த 3ஆம் இடத்துக்கு வந்த உடனே அது வெற்றியை கொடுத்து விடும். காரணம், 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் 2ஆம் இடத்துல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் 10ஆம் இடத்தை நோக்கி கொண்டுதான் இருந்தார். மேலும் தோஷத்தை உண்டு பண்ணியதனாலே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. ஒரு அரை மார்க்கு, 1/4 மார்க்கு, 3/4 மார்க்கு, இந்த மார்க்கில் அவுட் ஆக்கி கொண்டிருந்தீர்கள். அது இப்போ அந்த ஆதிபத்திய தோஷம் விலகின உடனே கைக்கு எட்டியது அல்ல, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்தது போல உங்கள் கனவு நனவாகும் தருணம். ஆக உத்தியோகம் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு உத்தியோக வேலை வாய்ப்பு தேடி வருகின்ற கட்டம். வாழ்க்கையில்
இந்த திருமணம் சம்பந்தப்பட்டவற்றிலே தோல்வி மேல் தோல்வியை தழுவிக்கொண்டு வந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த 3ஆம் இடத்து குரு, அதாவது என்னுடைய கணக்குப்படி தோஷம் பெற்றவர் பகையாக 3ஆம் இடத்திலே மறைந்தால் அதிகமான யோகத்தை அள்ளி கொடுப்பவராக ஆகின்றார். இதெல்லாம் அந்த கிரக சூட்சும வரிசையிலே வரும். கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கின்ற ஒரு அருமையான காலகட்டமாக விளக்கும். குறிப்பாக மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்வதை விட உத்தியோகத்தில் சேர்வதற்குண்டான யோகம் அதிகமாக இருக்கின்றது. அந்த உத்தியோக வாய்ப்பு, அரசு உத்தியோகமோ பிரைவேட் உத்தியோகமோ எப்படியோ ஒரு வகையில் நல்ல சம்பளத்திலே உத்தியோக வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவான். அந்த யோகம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை குறையும். ஏற்கனவே பணிச்சுமை குறைஞ்சிருந்துச்சு. 7.5 சனி தொடங்கின உடனே அது மறுபடியும் மேலே ஏறிச்சு. இப்போ குரு 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போன உடனே, அதாவது 2ஆம் இடத்துக்கு போன உடனே பணிச்சுமை மீண்டும் குறையும். உங்களுக்கு ஏற்ற அந்த டிரான்ஸ்ஃபர் கேட்ட இடம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, 2ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே வரவுகள் பெரும்பாலும் அதிகமாகவே கிடைக்கும். தனஸ்தானத்திற்கு அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த தனஸ்தானத்திலே இருந்ததை விட தனஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திலே இருப்பதால் யோகம். எப்பவுமே அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டாம் என்பது அது ஒரு பக்கம். அதாவது ஸ்தானாதிபதி தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருக்கக்கூடாது. தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருப்பது தனத்தை கெடுத்துவிடும். ஆகையினாலே மீனத்திலே பிறந்த உங்களுக்கு அந்த மேசத்திலே கூறி இருந்த வரைக்கும் வந்த பணம் வந்த வழியே திரும்ப சென்று விட்டது, அதாவது விரயமாகி விட்டது. இந்த 3ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிக்கனம் என்பது கடைப்பிடிப்பீர்கள். அதன் மூலமாக சேமிப்புகள் உயரும், லாபங்கள் பெருகும். லாபஸ்தானத்தை அவர் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த பார்வைக்கு பலம் அதிகம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பார்க்கின்ற பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் அந்த வீட்டிலே சந்திரன் இருக்கின்றார். 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகள் பெருமைக்குரியவர்களாக விளங்குவார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான கல்லூரிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்வாக காட்சியளிப்பார்கள். கிட்டத்தட்ட அவங்களுக்கெல்லாம் கிடைத்த மார்க்குகளை அடிப்படையாக கொண்டு கணிசமான தொகை மட்டும் பெற்றுக்கொண்டு, சில பேருக்கு அந்த தொகையை வேண்டாம், எங்கள் கல்லூரியில் சேருங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்தேறும். நல்ல சம்பந்தம் ஏற்படும். 12ஆம் இடத்துக்கு அவர் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு தேவையான அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கும். செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதாவது உங்களுடைய திறமைகளால் மற்றவர்கள் உங்களுக்கு செலவை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த காலகட்டத்திலே அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். 4ஆம் இடத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வீடு கண்டிப்பாக குடியிருக்கும் வீடு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்து காணப்படும். 4ஆம் வீடு என்பது தாய், சுகம், கல்வி அப்படின்னு அர்த்தம். சில பேர் தாயை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில பேர் குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்றி அமைப்பார்கள். അല്ലെങ്കിൽ தொழில், அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், மேலும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை வேறு சேத்திரத்திற்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல தாயாரின் உடல் நலம் தேர். 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த 12ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் வீடு, அதாவது குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அவருக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரனோடு சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த ஆரோக்கியம் கிடைக்க பெறுவார்கள் என்பது விதி. சரி, மீனராசியிலே படிக்கின்ற ஆண் பெண்கள், படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டிலே படிப்பு கல்லூரிகள் அல்லங்கில் பள்ளிகள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சேரும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்திற்கு, அதை நேரடியாக பார்த்தோம் சொன்னால் 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே அந்த குரு உலா வந்திருக்கின்றார். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு, குலதெய்வ வழிபாடு, ராஜதந்திரங்கள், மதியூகம், மதிநுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு அந்த 5ஆம் வீடு பிள்ளைகள், புத்திரர்கள்,
அம்மான் என்று சொல்லக்கூடிய தாய்மாமன் இவர்கள் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் அந்த 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே லாபத்திலே சென்று இருக்கின்றார். பிரஸ்தான பலம் இங்கே கிடைத்து விட்டது. அதே போல 5ஆம் வீட்டுக்காரரை இந்த சந்திரன் நோக்கி கொண்டு இருக்கின்றார். ஆகையினால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் இந்த காலகட்டத்தில் அருமையாக அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம். பாவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாவங்கள் இப்ப முன்னே வந்து நிற்காது. புண்ணியங்கள் முன்னே வந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய காலகட்டமாக விளங்கும். 5ஆம் வீட்டோனை பார்ப்பது 5ஆம் வீட்டுக்கு 11ஆம் இடத்திலே குரு இருப்பதனாலே இந்த யோகம் உங்களுக்கு அதாவது எதிர்பாராத ஒரு யோகமாக இருக்கும். இதுவும் இந்த காலகட்டத்திலே நிழல் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம். கனவுல நினைச்சிருப்பீங்க, அப்படி நடந்தா இப்படி இருக்கும், இப்படி நடந்தா அப்படி இருக்கலாம்னு கனவு கண்டு கொண்டிருந்த உங்களுடைய கனவு ஆதிக்கம் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதான் நிழல் நிஜமாகக்கூடிய ஒரு யோகம். அடுத்தபடியாக 6ஆம் இடத்திற்கு இந்த குரு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். 6ஆம் இடத்திற்கு 10ஆம் வீடு. இந்த தொழில் வகைக்காக கடன் வாங்கிய கடன்கள், அதே போல உங்க 10ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்காக வாங்கிய கடன்கள், வீட்டு குடும்ப செலவிற்காக வாங்கிய கடன்கள், இவைகளெல்லாம் அடைபடக்கூடிய காலகட்டம். எதன் மூலமாக? அதாவது சில பேர் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அடைப்பாங்க. அது ஒரு யோகம். அதாவது இந்த கடன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த வட்டியை கட்டியும் கூட அவருடைய டார்ச்சர் தாங்க முடியப்பா, சும்மா நச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு கொடுக்க வேண்டியது 2 லட்சம்னு சொன்னால் இன்னொரு இடத்துல 3 லட்சம் 4 லட்சம் கடனை வாங்கி இவருக்கு செலுத்த வேண்டிய 2 லட்சத்தை செலுத்திட்டு மேற்கொண்டு கிடைச்ச 2 லட்சத்தையும் உள்ளுக்குள்ள போட்டுக்கலாம். இப்படி ஒரு இது நடந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில். இப்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் அடையும் என்று நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்டதாக அமையாது. காரணம், உங்கள் வீட்டிற்கு 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஆகையினால தொழில் செய்து, வியாபாரம் செய்து, உத்தியோகம் செய்து அந்த வருமானத்திலே மிச்சம் பிடிச்சு இந்த கடனை பார்ட்டாக அடைக்கக்கூடிய கட்டம். பார்ட்டாகன்னு சொன்னா இந்த குரு இருக்கக்கூடிய வீடு ஸ்திர வீடு. ஆகையினாலே பார்ட்டாகத்தான் அடைக்கக்கூடிய ஒரு கட்டம். என்ன கடன் சுமை குறையுது அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்க வரும். 10ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப சில பேர் கடன் வாங்கி, அதாவது இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் இருக்குதுன்னா மேற்கொண்டு ஒரு 5 லட்சம் கடன் வாங்கி தொழில் வியாபாரம் செய்வார்கள். சில பேர் உத்தியோக நிமித்தமாக பணம் செலுத்தி, அதாவது காசு அண்ட் டெபாசிட் செலுத்தி உத்தியோகத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்து காணப்படும். அதுவும் ஒரு கடன் என்ற கணக்கிலே வரும். அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு நோக்குகின்றார். இந்த 2ஆம் இடத்துல குரு வந்தால் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது சில இடையில தடைகள் ஏற்பட்ட காரணத்தினால அதை அவர் செய்ய முடியல. குருபலம் இருந்து ஒரு திருமணம் நடந்தால் அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப இது குருபலம் கிடையாது, ஆனாலும் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல உள்ள கேதுவை குரு பார்த்துருக்கார். 7ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 7ஆம் இடத்துக்கு உரியவனோ உங்களுடைய வீட்டிலே நீசமாக காணப்படுகின்றார். அப்ப கல்யாணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு என்ன தசை நடந்தால், என்ன புத்தி நடந்தாலும் திருமணத்தில் ஒரு கலக்கல், ஒரு கலகம் நடந்தே தீரும். கலகத்தில் முடிவில் நீதி பிறக்கும், திருமணம் நடக்கும். ஆக திருமணம் நின்று விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கலகம் சேரும். அது யாரா இருந்தாலும் சரி, பெரிய வீட்டு பிள்ளையானாலும் சரி, அதிகாரம் படைத்தவருடைய குடும்ப வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கலகம் நடந்தே தீரும் திருமணம் தாலி கட்டுவதற்கு முன்னால. ஏன்? அந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், ரைட்டு, அவர் குரு பார்த்துட்டு இருக்கார், வெற்றியை கொடுத்துருவாரு கடைசியில. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்கு உரியவன் இந்த குருவின் வீட்டில் தான் நீசமாக இருக்கின்றார். நீச்ச பங்கு அப்பப்போ ஆவார், அது வேற விஷயம். எனினும் சுபகாரியத்திற்கு இந்த நீசம் ஆகாது. ஆக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரையில் காத்திருந்து ஏமாந்து போனவங்க, ஏன்னா இப்ப மீனராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வராம இருந்துச்சு, அங்க வந்திருக்கும். அப்ப கல்யாணம் எதிர்பார்த்தாங்க, நடக்கல. 12ல வந்தால் குரு நடந்துன்னு பார்த்தாங்க, அப்பயும் நடக்கல. ஜென்மத்துல வந்தால் தன் பிள்ளை வெளியேறிடுவா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அதுவும் கிட்டவில்லை. சரி, அதை விட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஆஹா, 2ஆம் இடத்துல வந்துட்டாரியா, எப்படியும் கல்யாணம் நடந்துரும் குழந்தைக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுவும் தப்பித்து விட்டது. தப்பித்து விட்டதுன்னா கல்யாணம் நின்று போய் விட்டது.
பொருத்தம் பார்த்தாங்க, செஞ்சாங்க, வச்சாங்க, எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் ஏதோ ஒரு குறை அவுட். ஃபோன் எடுத்தா ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஐயா. இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது பெண்களை தேடுகின்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது, பெண் கிடைக்கலன்னு. பட் பையன் கிடைக்கலன்னு தேடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆக இந்த மாதிரி தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த ஃபோன் காலை எடுக்காம அப்படியே விட்டுறது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உங்களை அதாவது உதாசீனம் பண்ணினார்களோ அவர்கள் எல்லாருமே இப்ப போட்டிக்கு வருவாங்க. உங்க பெண்ணை கட்டிக்கிடுறேன், உங்க பையனுக்கு நான் பொண்ணை கொடுக்குறேன், இப்படி 2 சாரம் ஒருத்தர் வருவாங்க. ஆக அந்த வருகின்றதில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். லக்னத்தில் ராகு இருக்கிறார் இல்லையோ, குழப்பம் ஏற்படும். இப்ப 3 சேர்ந்து ஒன்று போல வராங்க ஐயா, யாருக்கு பொண்ணை கொடுக்கறது, உங்களுக்கு குழப்பம் நீடிக்கும். இருப்பினும் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இதுக்கு அது பெருசு, அதுக்கு இது பெருசு, நல்லா இருக்கும். எல்லாமே ஒண்ணுக்கு ஈடாகத்தான் இருக்கும். எதை கொடுக்க எதை கழிக்க, கடைசியில் சோசியத்தை போய் கேட்பீங்க. இதுல 3ல ரொம்ப சிறப்பு எது அப்படின்னு கேட்டு அவர் அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தோணுதோ அதான் அவர் சொல்றாரு. அதோட முடிஞ்சது. ஆக எப்படிப்பட்டதானாலும் ஒரு கலகம் திருமணம் நடக்கும். இப்ப இதுதான் கிளைமேக்ஸ் உங்களுக்கு மீனராசிக்காரங்க. ஏனென்றால் பக்கத்துல 7 ஒரு சனி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி, ஆட்சி மூல திரிகோணம் தான். அந்த 7 சனினால திருமணம் நின்று விடாது, திருமணம் நடக்கும். அடுத்தபடியாக 8க்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிற ஆயுள் கெட்டின்னு சொல்லிட்டேன். 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்தை குரு நோக்கி கொண்டிருக்கின்றார். 9ஆம் வீட்டுக்காரன் செவ்வாய் குருவுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராகுவோட சம்பந்தம். ஆக தோப்பனார் வர்க்கத்துல பொதுவாகவே மீனராசியில பிறந்தா தோப்பனார் வர்க்கம் போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி தான் இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்காரன் துதியாதிபதியாக வருகின்ற செவ்வாய் 9ஆம் இடத்தை விட துதியாதிபதி இந்த இடத்துல கடுமையாக வேலை செய்யும். அதனாலதான் மீன லக்ன மீன ராசிக்காரர்களுக்கு தோப்பனார் வர்க்கத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்துண்டே இருக்கும். இப்போ இந்த கணக்கின்படி இந்த செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துல குரு, அந்த செவ்வாயினுடைய வீட்டிற்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஒன்று 7ஆம் இடத்துல இருக்கார், இன்னொன்று 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக அந்த தோப்பனார் வழி வகையிலே மறைமுகமாக தாக்கப்பட்டு கொண்டு வந்த உங்களுக்கு இப்ப அதிலிருந்து மீடேறி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். அதான் பாக்கியத்தை பொறுப்பார்க்கின்றார் அந்த கணக்கு. பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். நீங்களே தக்க வச்சுக்கிடுறீங்க. எதிரி என்ன செய்ய போகின்றான், அதுக்கு தகுந்த வழி உங்களுடைய பிளேட்டை மாத்திருந்தீங்க, அவ்வளவுதான். ஆக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 11ஆம் இடத்துக்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆக வருகின்ற லாபம் அத்தனையும் கரையாமல், ஏன்னா 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், அத்தனையும் கரையாமல் தேவையான காரு, வசதி, பங்களா இவைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். ஆக கூடி உங்களுக்கு நினைத்த காரியம், பல வருஷங்களாக காத்து கொண்டிருந்த ஒரு காரியம் இந்த குருப்பெயர்ச்சி முடிவதற்குள்ளாக அது நனவுக்கு சேர்ந்துவிடும். தடைபட்டு போயிருந்த சில காரியங்கள் நிறைவேற்றிவிட முடியும். வீடு வகையிலே சில குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து வீட்டை திரும்ப மீண்டும் ரீகண்டிஷன் பண்ணி அலங்காரமாக, ஆடம்பரமாக வைத்து விடுவீர்கள். மேலும் உங்களுடன் உடன் பிறந்த தங்கை, அதாவது மீனராசியிலே பிறந்து உங்களுக்கு உடன் பிறந்த தங்கை, தம்பி இருந்தால், அப்படி கணக்கு வச்சு, அது சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இருந்தால் அப்படின்னு அதை அப்படித்தான் பேச முடியும். இருக்கிறாங்க கட்டாயம் சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு இல்லாமல் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு இருப்பாங்க. அவர்கள் உங்கள் வீட்டில் தங்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு வரும். அது கல்விக்காக வரலாம், அந்த கணவனோடு அல்லது மனைவியோடு சண்டை போட்டு இங்க தங்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தங்கலாம். ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே இங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் டெண்ட் அடிச்சிருப்பாங்க. இப்படியும் ஒரு கால நிர்ணயம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரிஷப குருப்பெயர்ச்சியினால் அமைய பெற்றிருக்கின்றது. அது நாளாவட்டத்தில் ஒரு 6 மாசம் 7 மாசம் தங்கியிருந்து அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு மீண்டும் ஆத்துக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரியாக இருக்கின்றது. ஆக அந்த உங்களை பொறுத்த மட்டிலே, மீனராசியை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத வாலிபர்கள், கன்னியர்கள், இவர்களை பொறுத்த மட்டில் உங்களை இப்போ இதுவரைக்கும் காதலிக்காமலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டில் நிச்சயமாக காதல் மறந்து விடும். அந்த உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கின்றார். உங்களுடைய ராசி நாயகனே அவரை நோக்கி கொண்டு இருக்கின்றார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஒன்று வெளிநாடுக்கு போக வேண்டும், கடல் கடந்து சென்று வர வேண்டும், அல்லங்கில் அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு காலகட்டம், அதாவது
புதிதாக காதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும். அதிலும் இந்த இடத்துலையும் கூட உங்களை வந்து போட்டி போட்டுக்கொண்டு காதலிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக அமைந்திருக்கின்றது. 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை, அவரும் அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக மாறிவிட்டார். பஞ்சமாதிபதி என்பவர் வந்து யோகாதிபதி. பஞ்சமஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்திலே குருவும், பஞ்சமஸ்தானத்தாதிபதியை அவர் குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு இப்பொழுது வந்து டிமாண்ட் அதிகம். என்ன, கொஞ்சம் வாயடக்கம் தேவை. வாயை கொஞ்சம் நீட்டி விட்டுட்டேன்னு சொன்னால் அது கலகத்தில் போய் முடிஞ்சிடும். இது எங்கே போய் தாக்கும்? திருமணத்தில் போய் நிற்கும் கடைசியில். அப்போ விட்டுருவாங்க, திருமணத்தில் போய் நிற்கும். ஆகையினால் இல்லை மாணாக்கள் இல்லை காதலர்களாக இருந்த அந்த பேச்சு பேசுகிறீங்களா, அந்த வாய் அடக்கத்தை அதாவது கட்டுப்பாட்டை இழந்து பேசுகிறீங்களா, காதல் பேக்கேஜ் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அவாவா சுய ஜாதகத்தை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு வெடிக்கும் அல்லது எந்த அளவுக்கு சேர்க்கும் என்பது அவங்கவுங்க சொந்த சுய ஜாதகத்திலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரிஷப பொறுப்பெயர்ச்சினால் கிட்டத்தட்ட 70% யோகம் சிறப்பாக இருக்கும். 30%த்தில் 20% உங்களுடைய வாக்கினால் சில சமயம் கெடுத்துக்கிடுவீங்க. அதை சரி பண்ணி கொண்டு வந்தால் அதுவும் வெற்றியாக தொடர்ந்து 90% உங்களுக்கு யோகமாக இருக்கும். மிச்சம் 10% போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். அவசரப்படாதீர்கள். அவசரத்தில் வார்த்தை உதித்து விடாதீர்கள். யோஜனை செய்து எதையும் பேசுங்கள், செய்யுங்கள். இதுவே உங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடத்து குருவியினால் அமோகமாக யோகம் பெறக்கூடிய முதல் ராசிக்காரர்கள் நீங்கள். நன்றி, வணக்கம்.